ஹalleluya, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த நாளில் இன்றைய ஆத்துமாகாரம் என்ன என்று சொல்லி வாஞ்சியோடு பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பாக்கியவான் அப்படின்றார். பாக்கியவான்னா என்னது? நம்ம பாஷையில சொன்னா கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு பெண் திருமணமாய் போனா கொடுத்து வச்சவங்கப்பா, இவ்வளவு பெரிய குடும்பத்துல திருமணமாய் போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி அப்படின்றாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் அது பாக்கியம் உள்ளது. இவரை போல ஒரு சீரை பெற்ற ஜனம் யாருமே இல்லை. ஏன்னா நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்ம சமீபத்தில் இருக்கிறதுனால நம்ம பாக்கியம் உள்ள ஜனங்கள் தான். நீங்க சொல்றீங்களா, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு அழுக்கு, நான் ஒரு மண்ணு, அதெல்லாம் இல்லை. நீங்கள் பாக்கியவான். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீ இதுவரைக்கும் யாக்கோபா இருந்த, நீ எத்தனை இருந்த, ஆனா நான் இன்னைக்கு உன்னை என்னுடைய ரத்தத்தினால கழுவி உன்னை நான் பரிசுத்தமா மாற்றி இருக்கிறேன், இஸ்ரவேலா மாற்றி இருக்கிறேன். சோ நீ பாக்கியவான். மகளே, நீ பாக்கியவதி. மகனே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், என்னால நீ மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். அதனால உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை, உன்னை போல வேற யாருமே இல்லை, நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ரேகையை கொடுத்திருப்பார். எனக்கு இருக்கிற ரேகை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தரும் யூனிக் அப்படின்றத தான் ஆண்டவர் இதுல நிரூபிக்கிறார். பாருங்களேன், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர் தான் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன காரியத்துல சகாயம் வேணும், எந்த இடத்துல உதவி வேணும், உங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய் பாதுகாப்பின் கேடகமாய் இன்றைக்கு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். அந்த பட்டயம் சாதாரண பட்டயம் அல்ல, மகிமை பொருந்திய பட்டயம். சாதாரண பட்டயத்தினாலே சத்துருவை நம்ம ஜெயிக்க முடியும். அது கூடவே மகிமையும் கர்த்தர் சேர்த்து மகிமை பொருந்திய பட்டயமாய் அவரே உங்களுக்கு இருக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எனக்கு விரோதமான சத்துருக்கள் எனக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நான் ஒண்ணுமே செய்யல பிரதர், நான் தப்பு செய்யவே இல்லை, அவங்களுக்கு நன்மை தான் செய்தேன், அவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசுற வரைக்கும் பேசட்டும். நம்ம கூட ஒரு ஊர் எல்லைக்கு நம்ம பைக்லயோ வண்டியில போகும்போது பாருங்களேன், அந்த ஏரியால இருக்கிற நாய்கள் எல்லாம் அந்த வண்டியை துரத்திக்கிட்டே இருக்கும். போற வரைக்கும் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் துரத்திக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அதை விட்டுட்டு அதோட ஏரியாவுக்கு போயிடும், நம்ம தாண்டி போயிடுவோம். அப்படிதான் நமக்கு விரோதமான சத்துருக்கள் கூட நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவங்க பேசிக்கிட்டே இருக்க கர்த்தர் விட மாட்டார். பேசினா அடங்கிதான் ஆகணும். இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய்ன்னு சொல்றார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இச்சகம் பேசுகிறாங்களோ அவருடைய மேடுகளை தான் உங்களை மிதிக்க வைப்பாரே தவிர அவர்கள் ஒரு நாள் உங்களை மிதிக்க கர்த்தர் விடவே மாட்டார். மாறாக உங்களை மதிக்க தான் வைப்பார். ஏன்னா இது கனப்படுத்தப்படுகிற வருஷம் அல்லவா? இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, Blessed are you Israel, who is like you, a people saved by the Lord. He is your shield and helper and your glorious sword. Your enemies will cover before you and you will tread on their heights அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. Blessed are you Israel. அந்த இஸ்ரவேல் அப்படின்னு இடத்துல உங்க பேரை போட்டு வாசிச்சு பாருங்களேன். வாசிக்கிறீங்களா? உங்க ஒவ்வொருத்தருடைய பேரை போட்டு வாசிச்சீங்கன்னா அதை நமக்காக சுதந்திரத்துக் கொள்ள முடியும். உங்க பேரை போட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஜெஃப்ரி, நீ பாக்கியவான். ஏன்னா நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ பாக்கியவான், உனக்கு நான் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவராக இயேசுவே, எங்களை நீர் பாக்கியசாலிகளாய் மாற்றி இருக்கிறீர். உம்மால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இன்றைக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து அவர்களை கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. Amen.